தற்போதைய அண்மை செய்தி. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வர சுவாமி கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பொங்கல் தொடர் விடுமுறை முன்னிட்டு அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதனுடைய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து அண்ணாமலையார் கோயில் இன்று காலை 4:30 மணிக்கு ஆகம விதிப்படி கோவில் நடை திறக்கப்பட்டு உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையாருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோயில் நடை திறக்கப்பட்டதும் பக்தர்கள் கிழக்கு திசையில் அமைந்துள்ள ராஜகோபுர நுழைவால் வழியாக வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையார் அம்மனை தரிசனம் செய்துவிட்டு தற்போது திருமஞ்சனம் கோபுர வழியாக வெளியே செல்கின்றனர். அண்ணாமலை திருக்கோயில் 2ஆம் பிரகாரத்தில் அமைந்துள்ள பெரிய நாயக்கருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து மலர் மாலை அணிவித்து சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அண்ணாமலையார் திருக்கோயிலில் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு மட்டுமல்லாமல் விடுமுறை தினங்களில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரிந்து வருவதாலும் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததாலும் தற்போது கூட்டம் அலைமோதி வருகிறது. திருக்கோயிலின் சார்பாக பக்தர்களுக்கு வசதிக்காக தண்ணீர் ஏற்பாடும் கழிப்படை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து கூட்டம் அதிகரித்து வருவதால் தற்போது கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.